வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய டெலகிராம் லிங்க் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கங்க. எங்களுடைய வீடியோஸ் வேறு அப்டேட்ஸ் எதுனாலும் உங்களுக்கு இமிடியேட்டாக கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ நியூஸஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வீக் பெரிய நியூஸஸ் அப்படிங்கிறது இல்லை. ஓகேங்களா, பெரிய நியூஸஸ் நமக்கு கிடையாது. மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் செஃப், ஹீரோ, கேட் வந்து ஹாலிடேல இருக்கு. யூஎஸோடைய ஸ்பீச் மட்டும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து டேட்டாவில் வந்து நமக்கு தெரியாது. ஸோ ஹாலிடேஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6:30க்கு இந்தியன் டைமுக்கு 6:30க்கு யூஎஸோடைய எஃப்எம்சி மெம்பருடைய ஸ்பீச் இருக்கு. கண்டிப்பாக அது ஒரு இம்பாக்டான நியூஸாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் இது ஸ்டார்ட் அப் ஆகுது. செவ்வாய்க்கிழமை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுடைய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் தென் ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவுடைய மீட்டிங்ஸ் இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியாவுடைய நியூஸ் மார்னிங் 6 and 7 இருக்கு. அதுக்கப்புறம் 6 மணிக்கு கேடுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் யூஎஸ் உடைய நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நியூஸஸ்மே இதில் டேட்டாவில் இருக்காது. பட் 6, 6:30, 6:45, 9:15, 10:30, 9:30 இது எல்லாத்துலேயுமே வந்து ஃபெட் ரிலேட்டட் ஸ்பீச்சஸ் இருக்கு. காரணம் இதுல இருந்து சரியா என்ன கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மண்டே மார்க்கெட்ல இருந்து 20 டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது. அதனால இனிமேல் வரக்கூடிய நியூஸஸ் எல்லாமே ஃபெட் ரிலேட்டட் ஸ்பீச்சஸ் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்பீச்சஸ் உடைய இதை பார்த்துக்கலாம். எல்லாமே நமக்கு தெரியாது இம்பாக்ட்ல. ஸோ முடிந்த அளவு ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்றது தான் இதோடைய பெஸ்ட் ஐடியா. புதன்கிழமை இன்வென்ட்ரி இருக்கு. ஜப்பானுடைய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் நியூசிலாண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு. அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு பவுண்டுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ஸோ இந்த வீக் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து கேடுக்கு இருக்கு, பவுண்டுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் ஜப்பானுக்கு இருக்கு, அண்ட் தென் ஜப்பானுக்கு இருக்கு. 3க்கு வந்து நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. ஸோ நல்ல ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இதுதான். அந்த கரன்சிக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூஎஸோடைய எஃப்எம்சி மினிட்ஸ் 11:30 மணிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் இருக்கும். அது ஒரு பெரிய இம்பாக்ட் நியூஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுடைய மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ இருக்குது. தென் அன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூஎஸோடைய மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் பிஎம்ஐயும் இருக்குது. யூரோப் செஷனில் வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டென்மார்க் இங்கே இதில் இட்டாலி இதில் எல்லாத்துலேயுமே சர்வீஸ் அண்ட் பிஎம்ஐ இருக்குது. மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ பவுண்டுடையது இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா, ஈரோ, பவுண்ட் அண்ட் யூஎஸ் உடைய மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ இருக்குது. ஸோ இந்த ஹோல் டே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்ஐ நியூஸஸ் தான் இருக்குது எல்லா கரன்சிலையுமே. ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ புதன்கிழமை ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். தென் நமக்கு வியாழக்கிழமை ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் அண்ட் பவுண்டுடைய ரீட்டைல் சேல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கேடுடைய ரீட்டைல் சேல்ஸ் இருக்கு. யூஎஸ் உடைய டியூரபிள் குட்ஸ் ஆர்டர் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெட்டுடைய ஸ்பீச்சஸ் வரும். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகனுடைய கன்சியூமர் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபைனலாக அதோட முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வீக்கில் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி வரும். ஜிடிபியோடைய செகண்ட் ரிலீஸ் வரும். வியாழக்கிழமை வரும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோர் பிசிஇ இருக்கும், பர்சனல் கன்சூம்ஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெவி நியூஸஸ் இருக்கும். ஸோ இந்த வீக் பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே ஹெவி நியூஸஸா அப்படின்னா யூஎஸ்க்கு வந்து திங்கக்கிழமை ஸ்பீச்சஸ் இருக்கு, செவ்வாய்க்கிழமையும் ஸ்பீச்சஸ் இருக்கு, புதன்கிழமையும் ஸ்பீச்சஸ் இருக்கு, வியாழக்கிழமை அந்த சர்வீஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் பிஎம்ஐ ஓரளவு ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து 7:30 மணிக்கு வரக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகனுடைய கன்சியூமர் சென்டிமெண்ட்ஸ் ஓகே. ஸோ புதன்கிழமை நியூஸஸ் இருக்கும். எஃப்எம்சி மினிட்ஸ் மீட்டிங் மினிட்ஸ்க்கான ஒரு சும்மா ஒரு முன்னோட்டமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து நைட் நடக்குது. ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷனோட நின்றுக்கும். நல்ல ட்ரேடிங் ஹவரில் வரக்கூடிய நியூஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 6 o'clock நியூயார்க் செஷன் ஓப்பன் ஆனோடனே நமக்கு வரக்கூடிய நியூஸஸில் நமக்கு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஓரளவு மூவ்மெண்ட் இருக்கும். மற்றபடி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து இன்ஸ்டிடியூஷனுடைய மூவ்மெண்ட்டாக இருக்கும். அதாவது பிக் ட்ரேடர்ஸோடைய மூவ்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் வரும்பொழுது ஃபெட் ரிலேட்டட் ஸ்பீச் வரும்போது தான் அந்த இம்பாக்ட் நமக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில்
முடிந்த அளவு அந்த மாதிரி நேரங்கள் இல்லை, எப்பயுமே வந்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்த்தலாம். ஸோ டிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். ஓகேங்களா, இந்த மார்க்கெட்டுடைய சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இதுதான். ஸோ மார்க்கெட் சப்போர்ட்டில் கரெக்டாக இப்போ சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கன்ஃபார்ம் ஆகலை, ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது என்ன ஆக போகுது, கொஞ்சம் அப்படி மேலே போயிட்டு தென் கீழே வந்து திருப்பி மார்க்கெட் மேலே போகணும். ஒருவேளை அந்த சப்போர்ட் உடைய ப்ரெஷர் பத்தலைன்னா இந்த கேப் வரைக்குமே நமக்கு மார்க்கெட் வந்து திருப்பி இப்படி வந்துட்டு போகலாம். ஸோ மேக்ஸிமம் டைம் ஒரு சில மார்க்கெட்ஸ் திரும்ப போகுது. மேக்ஸிமம் டைம் இப்போ இருக்கக்கூடிய இந்த ரிப்பீட்டட் சைக்கிளில் கூட பார்க்கலாம். ஒரு இடத்துல ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டை நமக்கு தொடர்ச்சியாக மார்க்கெட் புஷ் பண்ணும் போதெல்லாம் கொடுத்துருப்பான். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன ஆகலாம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நெக்ஸ்ட் வீக்கு ஒரு சின்ன அப்படி ஒரு ஃபால் மட்டும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷேடோ கிட்ட கொடுத்துட்டு மார்க்கெட் திருப்பி ஒரு புல் மூவ் எடுத்து இங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 டேஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் ஒரு சைடுவே மூவில் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும். ஸோ ஒரு எட்ஜஸ் மார்க்கெட் கொடுக்குறான் அப்படின்னு நம்ம வச்சுக்கோமே, மேலே தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல இப்போ ஒரு டாப் எட்ஜ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் கீழே வரான், ஷேடோ கூட கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஹோல்ட் ஆகுறான். ஸோ இப்போ இந்த லோக்கும் இந்த ஹையும் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ எந்த பக்கம் மார்க்கெட் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் அந்த டைரக்ஷனை மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஷார்ட்டானா கூட நமக்கு வந்து 103.3 வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதையும் விட்டு 102.50 வரைக்கும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே போக சான்சஸ் இருக்கும் பாட்டம் வந்தால். ஸோ இப்போ இருக்கிறது பியூரான ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ மார்க்கெட் இந்த சப்போர்ட் லெவலில் இப்போ சப்போர்ட் எடுக்க போகுது, இனிமேல் தான் எடுக்க போகுது. இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போக சான்சஸ் வந்து ஹையராக இருக்கும். ஸோ டிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சாலிடேட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போக சான்சஸ் உண்டு. வரக்கூடிய ஸ்பீச்சஸ் எல்லாமே டிஎக்ஸ்ஒய்யை மேலே கூட்டிகிட்டு போக ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ ஒரு 4 hour சார்ட்டில் போனோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து ஒரு சேனல் போட்டு வச்சுருந்தோம். ஸோ இந்த சேனல் வந்து பிரேக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இங்கே என்ன கன்சல்டேஷன் நடந்தால் கூட மார்க்கெட்டில் இந்த சேனல் பிரேக் ஆகும்போது நமக்கு வந்து மார்க்கெட் அப் சைடில் போகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. இப்போ இருக்கிறது பியூர் சப்போர்ட் லெவல். ஸோ மார்க்கெட் ஒரு ஃபர்ஸ்ட் புஷ் கொடுத்துட்டா, ரெண்டாவது புஷ் கொடுக்கும்போது மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் சைடுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து அப்படியே கோல்டுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம கோல்டு இடத்துல பேசிக்கலாம். நெக்ஸ்ட் ஹீரோ யூஎஸ்டி. ஸோ ஹீரோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஏரியாவில் மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் வந்துட்டான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு இப்போ ப்ரைஸ் வந்துட்டு மார்க்கெட் சேம் டிஎக்ஸ்ஒயில் என்ன நடந்திருக்கோ அதே மாதிரி ஒரு கேண்டில் ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணணும். ப்ரைஸ் திருப்பி ஒரு ரிஜெக்ஷன் கூட ஆகிட்டு ப்ரைஸ் கீழே வந்து ஒரு கன்சாலிடேட் வரும்போது மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ எல்லா மார்க்கெட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மார்க்கெட்டும் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ராப் ஆக போகுது. ஹீரோ யூஎஸ்டி, பவுண்ட் யூஎஸ்டி, ஆஸ்திரேலியா யூஎஸ்டி அண்ட் நியூசிலாந்து யூஎஸ்டியில் என்ன எதிர்பார்க்கலாம்னா ட்ராப் எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து கீழே பிரேக் ஆகும்போது ஒரு சின்ன கன்சல்டேஷனில் செல் போக ட்ரை பண்ணுங்கள். அல்லது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் செல் போக ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சேனலாக வராது, பட் மோஸ்ட் இப்படி வச்சிங்கன்னா ஒரு சேனலாக வராது, பட் ஒரு வெஜ் மாதிரி மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ ப்ரைஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக கிடையாது, வெஜ்ஜஸ் மாதிரி வரும். ஸோ ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகும்போது ஒரு சின்ன ரீடெஸ்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் பாருங்கள் மேலே போய் இப்போ அதுவுமே அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அந்த சப்ளையில் இருக்கக்கூடிய டாப் பிளாக் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் மார்க்கெட் போய் நின்றுட்டு இருக்கான். மேலே உடைக்கலாம், லைட்டாக உடைக்கலாம், அண்ட் தென் மார்க்கெட் கீழே வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மண்டே மார்க்கெட்டில் நமக்கு வந்து செஃப் மார்க்கெட் அண்ட் ஈரோ மார்க்கெட் வந்து ஹாலிடே அண்ட் கேட் மார்க்கெட் ஆல்சோ ஹாலிடே. ஸோ பெரிய இம்பேக்ட் நியூஸஸ் இருக்காதனால மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் மார்னிங் செஷனில் இருக்காது. நியூயார்க் செஷனுக்கு அப்புறம் வேணால் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு கேப் அப் கேப் டவுன் நடந்தால் கூட நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கூட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ரைஸ் வந்து இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் ப்ரைஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வரலாமா அப்படின்னா கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மி. இது உடைத்தால் நம்ம பார்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த மார்க்கெட் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த சப்ளை ஏரியாவுக்கு போகணும். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பேண்டாக இப்போ மாறிடுச்சு, எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிளாக மாறிடுச்சு.
ஸோ இப்போ இந்த டாப்பில் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் இப்படி பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் ஆச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய திருப்பி இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு எக்ஸ்பான்ஷன் ட்ரையாங்கிளில் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த டாப்பில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ ஃபால் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ட்ராப் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக இந்த இடத்துல நமக்கு ஒரு செல்லிங் பாயிண்ட் கிடைச்சா கூட நமக்கு வந்து ஒரு 150லேருந்து 200 பிப்ஸ் மார்க்கெட் ட்ராப் ஆகிறதுக்கான ஹையர் ப்ராபபிலிட்டி இருக்கும். ஏன்னா இது வந்து மல்டி சப்போர்ட் லெவல். ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு தான் திருப்பி என்ன ஆவானா மார்க்கெட் கீழே போகிறானா மேலே போகிறானா அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபெயில் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்கும். பிரேக் ஆனால் மட்டும் நம்ம செல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் அதே மாதிரி இப்போ பை ட்ரைடில் போயிட்டுருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் ஷார்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 1 ஹவரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து இப்படி போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்க்கு போட்டு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனாவே இந்த மார்க்கெட் இந்த அப்சைட் ரேலியை முடிச்சுட்டு மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குன்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா போயிடலாம். இங்கே கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 சப்போர்ட் லெவல் வந்து மார்க்கெட்டில் தெரியும். ஸோ ப்ரைஸ் போயிட்டு வந்துட்டு மார்க்கெட் புஷ் பண்ண முடியல, திருப்பி ஒரு சப்போர்ட் எடுத்து போகுது. ஸோ இந்த ஹைக் மேலே இப்போ பாஸ் பண்ணுறான், ஆல்மோஸ்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்கான், ரிஜெக்ஷன் ஆகிட்டு இருக்கான். க்ளோஸ் பண்ணானா கன்ஃபார்ம் ஆகிடுவான் ட்ரெண்டிங். ஸோ இந்த சப்போர்ட் இப்போ வந்து பிரேக் ஆகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனும் நமக்கு வந்து பிரேக் ஆகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி ஒன்று, ரெண்டுமே ஒரு மீட்டிங் பாயிண்ட்டாக இந்த இடம் வந்து சேரும். ஸோ இந்த இடம் நமக்கு பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட்ஸும் பிரேக் ஆகிடுச்சு, நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து கரெக்ஷனுக்குள்ளே வரான். இங்கே இருக்கக்கூடிய டீப் சப்போர்ட் லெவலுக்கு ப்ரைஸ் வந்து வரதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு கன்சால்டேஷன் நடந்து மார்க்கெட் வந்து இங்கே சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ டிஎக்ஸ்ஒயை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஈரோ யூஎஸ்டியும் செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அண்ட் பவுண்ட் யூஎஸ்டி ஆல்சோ செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 2 சப்போர்ட் லெவலில் நல்லா உடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த டாப் அண்ட் டாப்லேயே எனக்கு ஒரு செல் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக போகலாம். ஓகேங்களா, டாப் அண்ட் டாப்லேயே செல் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக போகலாம். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிங்க, ஸ்டாப் ட்ரிகர் ஆனாலும் திருப்பி வந்து இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த லெவல்ஸ் பிரேக் ஆகும்போது நீங்கள் செல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி அதே இடத்துல ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து அப்படியே ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கான். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் இந்த சேம் ட்ரெண்ட் லைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து கீழே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுவும் இந்த லோ பிரேக் ஆகும் பொழுது எக்ஸாக்ட்லி இந்த லோ பிரேக் ஆகும்போது மார்க்கெட் வந்து நல்லாவே கீழே இறங்கி ட்ராப் ஆகி ப்ரைஸ் வருவோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் ஆகுது அப்படின்னா உடனே பிரேக் ஆகாது. ஒரு டே ஃப்ரேமில் காட்டுறேன். இந்த இடத்துல ப்ரைஸ் வந்துட்டா கூட இந்த இடத்துல திருப்பி ஒரு ரைஸ் ஆகி மார்க்கெட் ட்ராப் ஆகி இங்கே இருக்கிற இந்த சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் திருப்பி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஏன் அப்படின்னு இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டுடைய எக்ஸ்பான்ஷன் லெவல் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இப்போ இதுக்கு கீழே வருவான், ஆல்மோஸ்ட் இதுக்கு கீழே வருவான். பட் நம்ம இப்போ இருக்கிறது ஒரு டாப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனால இந்த எக்ஸ்பான்ஷனுடைய டாப்பில் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். தாராளமாக செல் ட்ரை பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு என்னவோ செல் போட சொல்கிறாங்க அப்படின்னு போகக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த டெக்னிக்கில் உங்களுக்கு செல்லுக்கான சான்சஸ் நல்லா கிளியராக கிடைக்குது, ஒரு ஸ்டாப் லாஸோட கிடைக்குது அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் நீங்கள் செல் ட்ரை பண்ணுங்கள். ஆஸ்திரேலியா மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு வந்து 2 நியூஸஸ் இருக்கு. கன்சியூமர் கான்ஃபிடன்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க 6 மணிக்கு நம்மளுடைய இந்தியன் டைமுக்கு, அதுக்கப்புறம் 7 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவுடைய மீட்டிங் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இன்னும் மோர் வீக்கர் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை நமக்கு வந்து அந்த மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் பிஎம்ஐ ஆஸ்திரேலியாவில் தான் ஸ்டார்ட் ஆகும், 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கேருந்து வந்து யூஎஸ் மார்க்கெட் வரைக்கும் அது வந்து மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் பிஎம்ஐ வந்து 7:15 வரைக்கும் 7:15க்கு வரும். அந்த டைம் வரைக்கும் அந்த சர்வீஸ் பிஎம்ஐ ஈரோ பவுண்ட் எல்லாத்துலேயுமே வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி நேரங்கள் இது வந்து இவங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெவல் பிரேக் ஆகும்போது மார்க்கெட் நல்லாவே ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டுக்குள்ளே போவோம். இது ஒரு அப் ட்ரெண்டாக இருந்தால் கூட மார்க்கெட் நல்ல ஒரு டீப் கரெக்ஷன் வரைக்கும் வரதுக்காக மார்க்கெட் வந்து ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துலையும் செல் அடிக்கலாம். இது பிரேக் ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணியும் செல் அடிக்கலாம். புதன்கிழமை நடக்கக்கூடிய லைவ் மீட்டில் கூட நம்ம வந்து இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நான் உங்களுக்கு அந்த இடத்துல எங்கே போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நெக்ஸ்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி.
ஸோ நியூசிலாந்து எஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த பிரேக் ஆகி நின்றுட்டு இருக்கான். ஸோ இப்போ இந்த மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் போகும்பொழுது தான் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகும் மார்க்கெட்டில். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஃபேஸ் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கணும். பட் இது ஃபெயில் ஆகி திருப்பி மார்க்கெட் கீழேயும் வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இந்த இடம் வந்து இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. பை ட்ரெண்டுக்கான ஆக்டிவேஷன் இல்லை. இப்போ நம்ம ஒரு 4 ஹவரில் போய் பார்த்தோம் அப்படின்னா மெத்த மார்க்கெட்டை விட இந்த மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளியரான ஒரு டாப்ஸ் வந்து இந்த இடத்துல மாட்டியிருக்கும். ஓகேங்களா, இந்த லெவல். ஸோ இப்போ இது பிரேக் ஆகும் பொழுது இது டபுள் டாப்பாக ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல டாப் ரிஜெக்ஷன் ஆகி இந்த மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சினாரியோஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். கீழே தான் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ட்ரெண்ட் லைனை நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். இதுதான் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, ஸோ இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சேனலாக இருக்கும். ஒருவேளை மேலே போயிட்டா மேலே புஷ் பண்ணால் இந்த டாப் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, மேலே புஷ் பண்ணி போனால் அந்த டாப் அண்ட் டாப் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த டாப் அண்ட் டாப்லேயும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தான், அந்த டாப் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இங்கேயும் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். ஆனால் இங்கே நமக்கு பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான ஹை ப்ராபபிலிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் உடையும் பொழுதே நம்ம வந்து செல்லுக்குள்ளே போகிறதுக்கான ட்ரை பண்ணலாம். மேலே ஹை பிரேக் ஆகாமல் டைரெக்டாக வந்து இந்த சப்போர்ட் லெவல் உடைந்தால் இது ரெண்டும் ஈக்குவல் டாப்ஸ், அந்த டாப்ஸ் டபுள் டாப்ஸாக வச்சுக்கிட்டு இங்கேருந்து மார்க்கெட்டில் நமக்கு வந்து மேலே இப்படி கீழே வந்து ப்ரைஸ் வந்து நல்லா அப்படி கீழே வந்துட்டு மேலே போகும்பொழுது நம்ம வந்து இங்கேயே செல் ட்ரை பண்ணலாம். இந்த டாப் அண்ட் டாப்பை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு டபுள் டாப் கிடைக்கிறதுனால இந்த டாப்புக்கு மேலே மார்க்கெட் போகாமல் கரெக்ஷன் வரணும்னா இங்கிருந்து தான் ஸ்டார்ட் அப் நடக்கிறதுக்கு சான்சஸ் ஹையராக இருக்கும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து லாஸ்ட் வீக் கூட சொல்லியிருப்பேன், அந்த ஒரு சின்ன பவுன்ஸ் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் வந்துட்டு அப்படியே டக்குன்னு ஒரு சின்ன பவுன்சஸ் வந்து மார்க்கெட்டில் இப்போ பிரேக் ஆகிடுக்கு. ஸோ இந்த லோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லோ. இது உடைந்தால்தான் ஆக்டிவேட் ஆகும். பட் நமக்கு இங்கே ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட்ஸ் இருக்குது, மல்டி சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக கொஞ்சம் டில்ட் பண்ணி வச்சோம்னா இப்படி வைக்கலாம். இப்படி வச்சோம்னா மல்டி டச்சஸ் வந்து வரும். ஆல்மோஸ்ட் 1 2 3 4 டச்சஸ் ஆர் 3 டச்சஸ் கூட இருக்கும். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகலாமா அப்படின்னா தாராளமாக போகலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் விழுந்துட்டு திருப்பி ஆக்டிவேட் ஆகாமல் இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் மோட நமக்கு மார்க்கெட் போட்டிருக்கான். ஸோ இங்கே ஒரு 4 ஹவரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு இங்கே கன்சால்டேஷன் தான் போட்டுட்ருக்கான். ஸோ இது ஒரு டபுள் டாப்பாக இருக்குமா, இங்கேருந்து ப்ரைஸ் கீழே வரலாம்னா இந்த பாட்டம் பிரேக் ஆனால் மட்டும்தான் இந்த மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இதுவே இந்த டாப் இப்போ பிரேக் ஆகுது அப்படின்னா இந்த டாப் 1.3640க்கு மேலே மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மேலே திருப்பி உள்ளுக்குள்ளே போயிடும். இது உள்ளுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா இந்த டோட்டல் செட்டப் நமக்கு ஃபெயில் ஆகிடும். ஸோ இங்கே வந்து இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் ரீசெண்டாக வந்த டாப், இந்த டாப்புக்கு நம்ம போடும்போது இப்படியும் வைக்கலாம் அல்லது இப்படியும் வைக்கலாம், தப்பு கிடையாது. பட் நம்ம வந்து இப்படியே வச்சுக்குவோம். ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து மல்டி சப்போர்ட் லெவல் இருக்கிறதுனால இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் பண்ணதும் அவ்வளோ கிளியராக இல்லாதனால வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட் பை சைடுக்கு போக தயாராகிடுவான். இந்த சப்போர்ட்ஸே இங்கே இருக்கக்கூடிய மல்டி சப்போர்ட்டே இப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் வரும் பொழுது இந்த மாதிரி நடந்துட்டால் சொல்கிறேன், இப்படி போனால் இதுவே நமக்கு ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டராக வந்து இந்த மார்க்கெட்டுக்கான ஒரு பை டேக் ஆஃபாக இருக்கும். மேலே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக மாறிடும். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே லிக்விடிட்டிஸாக மாறி மார்க்கெட் மேலே தூக்கிட்டு போயிடுவான். ஸோ இங்கே வெயிட் பண்ணி ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது இந்த மார்க்கெட்டில் ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் கிடச்சிச்சு. இது அதுவுமே நமக்கு ஆல்ரெடி மல்டி டைம்ஸ் எடுத்த அந்த சப்போர்ட் ஃபெயிலியர் ஆனது திருப்பி அதுவே நமக்கு சப்போர்ட்டாக மாறும் பொழுது ஒரு பெரிய ஹியூஜாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபேக் அவுட்டாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ நடந்த இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜோன் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா ஒரு ஃபேக் அவுட்டாக மாறிடும். அதாவது ஃபேக்கி பிரேக், ரிஜெக்ஷன், இந்த மாதிரி எந்த பேர் வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இது எப்போ அப்படின்னா நமக்கு வந்து மேலே பிரேக் பண்ணிட்டு இப்படி நடக்கும் பொழுது, இல்லை டைரெக்டாக வந்து ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணுறான் அப்படின்னா இதோடைய செல் கண்டினியூட்டி நமக்கு வரும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் உடையிற வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம போயிடலாம்.
ஸோ மண்டே மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனாலும் இந்த ஹைஸ் பிரேக் ஆகணும். மேலே ஒரு கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் வந்து மார்க்கெட் டேக் ஆஃப் ஆகும்போது நம்ம உள்ளுக்குள்ளே போகிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஜப்பான். ஸோ யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷில் தாங்க இருக்குது. ஓகேங்களா, இங்கேருந்து ஒரு ரேலி எடுத்தது, கரெக்ஷன் முடிஞ்சு திருப்பி மார்க்கெட் புல்லிஷில் தான் இருக்க போகுது. ஸோ ப்ரைஸ் வந்து ஆஸ் இட் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி டாப்பர் சேனல் இந்த 160 லெவலுக்கு மார்க்கெட் போகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு 4 ஹவரில் நான் போய் இந்த மார்க்கெட்டை பை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அரௌண்ட் 154.7 வரும்பொழுது ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பை ட்ரை பண்ணலாம். இது மேலே போகிறதுக்கு சான்சஸ் ஹையாக இருக்கும். ஒரு 154.5 அல்லது 155 இப்படி வச்சுக்கோங்க. 154.5லேருந்து, ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கும், இன்னும் கொஞ்சம் மட்டும் கரெக்ஷன் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்கும். நமக்கு வந்து 155 கீழே 154.50க்குள்ளே மார்க்கெட்டில் ஒரு யூவா அப்படி மார்க்கெட் டேர்ன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேலி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்டில் செல்லை பற்றி யோசிக்காதீங்க இப்போதைக்கு. யூஎஸ்டி செஃப். ஸோ யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அந்த சப்போர்ட் லெவல் வந்தவன் திருப்பி ப்ரைஸ் வந்து பூம் பண்ணிட்டு இருக்கான், இங்கே மேலே ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதில் பை போகலாம் ஒன்று. ஸோ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இது வந்து மல்டி சப்போர்ட் லெவல் இந்த மாதிரி ஃபேக் ஆகிடுக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேர்லையும் இப்போ ஃபேக் அவுட் ஆயிருக்கு, யூஎஸ்டி செஃப்லையும் ஃபேக் அவுட் ஆயிருக்கு. இந்த சப்போர்ட் லெவலை உடச்சி கீழே போக முடியாமல் திருப்பி ரிஜெக்ட் ஆகி போகுது. ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த லெவலை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4. ஸோ 4 ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த சின்ன லெவலையும் நம்ம சேர்த்தி எடுக்கலாம், தப்பு இல்லை, இது வந்து ஜோனாக எடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் நமக்கு ஒரு 4 டைம்ஸ் மார்க்கெட் என்ன பண்ணிக்கிறான்னா ரிஜெக்ஷன் ஆகிடுக்கிறான். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸ்பான்ஷன் டைப்பில் போகும் இந்த இடம், இந்த பர்டிகுலர் பார்ட், இந்த இடத்துலேருந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற மார்க்கெட் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் மோடில் மார்க்கெட் போயிடுக்கும். ஸோ இப்போ ப்ரைஸ் இங்கேயும் என்ன பண்ணணும்னா நம்ம வெயிட் பண்ணி இதையே மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும் பொழுது மார்க்கெட் ரேலிக்கு போகும். இல்லை ப்ரைஸ் கீழே வரான், கீழே வந்து நமக்கு சப்போர்ட் கிடைத்தாலும் நம்ம சப்போர்ட்டில் பை எடுக்கலாம். ஸோ கீழே வந்தாலும் பயப்படாமல் வெயிட் பண்ணி 0.9030க்கு பக்கமாக மார்க்கெட் வரும் பொழுது பை எடுக்கலாம். இல்லைன்னா என்னன்னா திருப்பி இந்த மார்க்கெட் வரும்போது இந்த இடத்துல இந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நின்றும். ஸோ பெட்டர் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலே நமக்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும், இந்த எக்ஸ்பான்ஷனை மார்க்கெட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வாட் இஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப் இங்கே இருக்கு இல்லைங்களா. ஸோ இங்கே எடுக்கக்கூடிய அந்த என்ட்ரி மேலே இருக்கக்கூடிய இந்த டாப் லெவலுக்கு மார்க்கெட் போகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. இங்கே தான் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஹையும் இருக்குது. இந்த ஹைக்கு மேலே இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் மார்க்கெட் கிரியேட் பண்ணும். ஸோ டிஎக்ஸ்ஒயும் ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டில் இருக்கும் பொழுது இங்கே இப்போ நமக்கு ஒரு நல்ல பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் கிடைத்திட்டால் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து அந்த எக்ஸ்பான்ஷனுடைய டாப்புக்கு போகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி உண்டு. பட் நெக்ஸ்ட் டைம் வரும்பொழுது இந்த மார்க்கெட் இந்த சப்போர்ட் மல்டி டைம்ஸ் எடுத்தனால மேலே இருக்கக்கூடிய இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் பக்கமாக போயிட்டோ அல்லது முன்கூட்டியே ஒரு ரெசிஸ்டன்ஸ்லையோ மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்னா இந்த முறை இந்த சப்போர்ட் பிரேக் ஆகி ப்ரைஸ் கீழே போக ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ மார்க்கெட் ஒரு பக்காவான எக்ஸ்பான்ஷனில் இப்போ இருக்குது. ஸோ நம்ம கீழே சப்போர்ட் ஃப்ளாட் சப்போர்ட்டில் இருக்கிறதுனால நம்ம தாராளமாக பை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தலாம். வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் ரெசிஸ்டன்ஸில் போகிறோம். ஓகேங்களா, திருப்பி இந்த டாப் ரெசிஸ்டன்ஸில் போகிறோம். உடனே பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் ஃபர்ஸ்ட்டு கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக், இந்த ஹைக்கு மேலே ஒரு சின்ன ஸ்வீப் மாதிரி ஒரு லைட்டாக அப்படி ஷேடோ போயிட்டு வருது அப்படின்னா திருப்பி மார்க்கெட் ஒரு கரெக்ஷனுக்குள்ளே வரதுக்கான ஹை ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ பல முறை நீங்கள் பார்க்கலாம், ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் திருப்பி போயிட்டு பெரிய லெவலில் அந்த ஹைஸை பிரேக் பண்ணாமல் கீழே இறங்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்கள் ஒரு சேனலோட மீட் ஆகும் பொழுது. ஸோ அதே மாதிரி இங்கே நடக்கலையே அப்படின்னா எஸ் நடக்கலை. பட் இந்த மாதிரி நடந்தால் நம்ம இந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா சின்னதாக ஒரு கரெக்ஷனை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தென் இது பிரேக் ஆகும்போது மார்க்கெட் நல்லாவே கீழே இறங்கும் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டே ஃப்ரேமில் போய் பார்க்கும் பொழுது டேல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்சைட் ரேலியில் இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ப்ரைஸ் கீழே வந்து மேலே தான் போயிட்டுருக்கான். ஸோ இந்த ரெண்டு டாப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப். ஸோ 243
அப்படிங்கிற அந்த லெவலை மார்க்கெட் வந்து 2430க்கு மேலே போனால் கூட நமக்கு ஒரு கரெக்ஷன் கிடைக்கும்போது மார்க்கெட் எங்கேயாவது ஒரு சப்போர்ட் பிரேக் பண்ணால் நம்ம போகலாம். ஸோ நமக்கு சப்போர்ட் லெவல் என்னன்னா 2260ங்கிறத மேஜர் சப்போர்ட் லெவல். இப்போ நமக்கு மைனர் சப்போர்ட் லெவலாக நம்ம வந்து இப்போ எடுக்கணும். மைனர் சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாட்டம். ஸோ இப்போ இருக்கிற இந்த பாட்டத்தை வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இந்த 2370 அப்படிங்கிற லெவல். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு மைனர் சப்போர்ட் லெவலாக நம்ம வச்சுக்கலாம். 2370 அப்படிங்கிறது ஒரு மைனர் சப்போர்ட் லெவல். ஓகே, ஸோ இதை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுறான். ஸோ நான் இப்போ சப்போர்ட் லெவல் பிரேக் ஆயிடுச்சுன்னா சார் இனிமேல் மார்க்கெட் ஹெவியான செல்லிங்க அப்படின்னு தயவு செஞ்சு கேட்டுற வேண்டாம். இந்த லெவலை மார்க்கெட் கேண்டிலோட நல்ல ஸ்ட்ராங் க்ளோஸ் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போ நமக்கு வந்து யூஎஸ்டி கேடுலையும் யூஎஸ்டி செஃப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்டி சப்போர்ட்டில் ரிஜெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகிற மாதிரி ரிஜெக்ஷன் ஆகிடக்கூடாது. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் ஒரு செல் ஃப்ளோ மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட்டில் நம்ம ஒரு செல்குள்ளே போகலாம். ஸோ இந்த செல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் நடந்த செல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சில க்ளூஸ் பார்க்கலாம். ஏன் இந்த சப்போர்ட் எடுக்கணும், என்ன ரீசனுக்காக இந்த சப்போர்ட்டை ஹையராக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நம்ம மற்ற மார்க்கெட்டோடைய எந்த ஒரு கண்டிஷனுக்குள்ளேயும் நம்ம போக வேணாம். ஓகே, எந்த ஒரு மார்க்கெட்டோடைய இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கான்செப்ட்குள்ளே போகணும். ஸோ இந்த பர்டிகுலர் ரேலி நமக்கு வந்து எப்படி இருக்கு, இங்கேருந்து இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பர்டிகுலர் ரேலி வந்து மார்க்கெட்டில் கிரியேட் ஆகிடுது, ரைட்டுங்களா? ஸோ இதுதான் இப்போ பையில் நடந்துட்டு இருக்கு. கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடர் இங்கேருந்து ஒரு பையிங் ஸ்டார்ட் ஆகி மார்க்கெட்டில் ஒரு பையிங் ட்ரெண்ட் இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ இதோடைய சென்டிமெண்ட்ஸ் வந்து இப்போ பார்க்க போகிறோம். மார்க்கெட்டோடைய சென்டிமெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணி போயிருக்கான். ஸோ ஒரு மார்க்கெட் பாருங்க, ஒரு ப்ரீவியஸாக அப்படி ஒரு ரிஜெக்ஷன் இங்கே வந்து கிரியேட் பண்ணுறான். அப்போ வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்து போகிறான். திருப்பி இந்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் திஸ் இந்த இடம் இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட் எடுத்து போகிறான். திருப்பியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட் எடுத்து போகிறான். அப்படி பார்க்கும்போது இப்பயும் மார்க்கெட் என்ன பண்ணுவான்னா கீழே வந்து இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகணும். இது ஃபர்ஸ்ட் லெவல். ஸோ இல்லை இது வந்து கொஞ்சம் கீழே உடச்சி வரான். அப்படிங்கும்போது கடைசியா சப்போர்ட் ஆன இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெவலாக நமக்கு மாறிடும். ஸோ இந்த பர்டிகுலர் ரேலியில் நடக்கிற சப்ஜெக்ட் நம்ம பார்க்கும்போது இப்படி தான் இருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட் ஆக்கி மார்க்கெட் மேலே போகுது. திருப்பி ஒரு ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. திருப்பி ஒரு ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. அதாவது மேலே போய் ஃபால் ஆகுது, சப்போர்ட் எடுக்குது, மேலே போய் ஃபால் ஆகுது, சப்போர்ட் எடுக்குது, மேலே போய் ஃபால் ஆகுது, சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் 2 ரேலியுமே வந்து நல்ல ரேலியாக தான் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் அவ்வளோ நல்லா இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்டார்ட் ஆன மார்க்கெட்டில் ஒரு ஸ்பீட் எடுத்துச்சு. அப்புறம் 2 கேண்டிலும் கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஆகாமல் மார்க்கெட் ஒரு கன்சால்டேட் நடக்குது. அதனால் இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபாலில் மேலே நமக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸும் இருக்கிறனால இங்கேருந்து ஃபால் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 2430க்கு மேலே லைட்டாக அப்படி ஒரு ஸ்பைக் போனால் கூட மார்க்கெட் கீழே வந்து இங்கே மார்க்கெட் மேலே போகும். அப்போ நம்ம எங்கே சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னா ஒரு 2400லேருந்து 2390க்கு ப்ரைஸ் வரும்போது நம்ம கண்டிப்பாக பை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்விங்கில் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த ஷெல் கீழே வந்து நல்ல ஒரு டீப் சப்போர்ட் எடுத்திருந்தது அப்படின்னா இந்த மார்க்கெட் மேலே போகாது. அதுக்காக எதிர்பார்த்துருந்தோம். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த டாப் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணனால ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஒரு ஃபால் நல்ல ஒரு டீப் கரெக்ஷன் கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் மேலே போக முடியலனா இதுவே இந்த இடத்துல இருக்கக்கூடிய கரெக்ஷன் செல்லுக்கான ஒரு பாயிண்டாக இருக்கும். இன்னமும் சொல்கிறேன், ட்ரெண்டு வந்து பை தான். எடுக்கக்கூடிய செல்லுக்கு டார்கெட் அப்படின்னு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கணும்.
எடுக்கக்கூடிய பைக்கான டார்கெட் அப்படிங்கிறது அந்த ஹைக்கு மேலே போகக்கூடிய ஒரு நல்ல டார்கெட், பிக் டார்கெட்டாக இருக்கணும். ஆனால் இப்போ எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்? இப்போ 2370 பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த சென்டிமெண்ட்ஸ் மாறிடும். ஓகேங்களா? இந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறிடும். அப்போ நடக்கக்கூடிய செல்லுக்கு நம்ம பெரிய டார்கெட்டும், வரக்கூடிய ட்ரெண்டே பையாக இருந்தாலும் பைக்கான டார்கெட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும் வைக்கணும். ஸோ இது உடையல. இதை ரெப்ரசன்டேட் பண்ணுறது தான் சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் சேர்ந்து பிரேக் ஆகுது, இந்த சப்போர்ட்டும் சேர்ந்து பிரேக் ஆகுது அப்படின்னா 2370 பிரேக் ஆகும் பொழுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷனுக்குள்ள வருவான். இந்த ட்ரெண்ட் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இல்ல மார்க்கெட் வந்து திருப்பி இந்த இடத்துல இருக்கக்கூடிய 2390லேருந்து 2400க்குள்ள பிரைஸ் வந்து கீழே வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணானா இங்க நீங்க பை ட்ரை பண்ணணும். இது பிரேக் அவுட் லெவல், இது சப்போர்ட் லெவல், ட்ரெண்டோடைய கண்டினியூஷன். இது சப்போர்ட், ட்ரெண்டோடைய கண்டினியூஷன். பை எடுத்துக்கணும். ஒருவேளை இதுக்குள்ள வந்தாலும் நம்ம என்ன ட்ரை பண்ணணும்? இதெல்லாமே நமக்கு பை மோடு தான். கீழே 2370க்கு கீழே ஹெவியா பிரேக் ஆனால் நம்ம செக் பண்ணணும். இது ரிஜெக்ஷனாக வந்துடக்கூடாது அல்லது ஃபேக் பிரேக்காக வந்துடக்கூடாது, ஃபேக் பிரேக் அவுட்டாக வந்துடக்கூடாது. இது ரெண்டும் நடக்கல, நல்ல ஒரு மார்க்கெட் பாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி மேலே போகுது அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு மார்க்கெட் மேலே போகுது, அரௌண்ட் வந்து கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கு வரும். 2350 பக்கமாக சப்போர்ட் இருக்கு. ஓகே, 40லேருந்து 50ல ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் இருக்கு இந்த டிமாண்ட் ஏரியா. ஸோ இதை வந்து மார்க்கெட்டில் நமக்கு பெருசாக என்ட்ரி ப்ராப்பராக கிடைக்கல. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஓப்பன் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் லெவலுக்கு வந்துட்டு மேலே போகிற மார்க்கெட்டுக்கு திருப்பி ரெசிஸ்டன்ஸ் ஆகி ப்ரைஸ் கீழே வர சான்சஸ் உண்டு. நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு, இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு, தென் கீழே வந்திருக்கு, மேலே போயிட்டு கீழே வந்து இப்போ இந்த ஸ்விங்கை நம்ம விட்டுறலாம். மேலே போன மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுது, திருப்பி மார்க்கெட் மேலே போகுது, கீழே வருதுன்னா இந்த மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா எடுத்து கீழே இருக்கக்கூடிய திருப்பி இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வருவோம். திருப்பி நமக்கு இருக்கக்கூடிய 2260 தான் நமக்கு லெவலாக வரும். ஸோ ட்ரெண்ட் பை தான். இப்போ நம்ம ஒருவேளை இந்த மாதிரி ஒரு செட்டப் நடந்தாலும் ஓகேங்களா, ஒரு செட்டப் நடக்குது அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் வந்து கரெக்ஷன் செல்குள்ளே வரான் தான் அர்த்தம். இது ட்ரெண்டிங் செல் இல்லை, இப்படி நடக்கல, இந்த சீனே நடக்கல. ஸோ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா அப்படி மேலே போயிட்டு மேலே போயிட்டு கீழே வந்த மார்க்கெட் இப்போ இந்த டாப்ல இருந்து இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிறான். பட் ப்ரைஸ்னால பெருசாக மேலே போக முடியல. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி இந்த 2 சப்போர்ட் லெவலை கிரியேட் பண்ணி பிரேக் பண்ணால் இந்த மார்க்கெட்டும் ஃபால் ஆகும். ஆக்சுவலாக கோல்டு அண்ட் சில்வர் அப்படின்னு நம்ம பேசும் பொழுது ரெண்டுலேயுமே இன்வெஸ்டர் மூவ் இன்னும் இருக்கு. ஒன்று வரக்கூடிய டெக்னிக்கலாக பார்க்கும்போது DXY மார்க்கெட்டோடைய எல்லாமே சப்போர்ட் லெவலில் இருக்கிறனால ஈரோ USDயில் நமக்கு ஒரு செல்லிங் பாயிண்ட் தெரியுது, பவுண்ட் USDயில் ஒரு எக்ஸ்பான்ஷனுடைய டாப்பில் செல்லிங் பாயிண்ட் தெரியுது, ஆஸ்திரேலியா USDயில் செல்லிங் பாயிண்ட் தெரியுது, நியூசிலாந்து USDயில் செல்லிங் பாயிண்ட் தெரியுது, USD CAD அண்ட் USD CHF அண்ட் USD ஜப்பானில் பையிங் பாயிண்ட் தெரியும் போது நமக்கு இந்த வீக் பொறுத்த வரைக்கும் DXY சப்போர்ட் எடுத்து மேலே போக போகுது. ஸோ என்னதான் இன்வெஸ்டர் மூவ்மெண்ட்டாக இருந்தால் கூட இது பெரிய லெவலில் மூவ் ஆகாது, கொஞ்சம் ஹோல்ட் ஆகும். ஏன்னா இதோடைய கரன்சி ரேட்டில் பேசக்கூடிய அவுன்ஸில் பேசக்கூடிய இந்த கரன்சி ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது இதோடைய அப்சைடு மூவ்மெண்ட்டே இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை DXY மார்க்கெட் யூஎஸ்டைய இண்டெக்ஸ் வந்து வீக் ஆயிடுச்சு, நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கல, எல்லாமே வந்து ஆப்போசிட்டில் நடக்குது, ஈரோ USDலாம் வந்து திருப்பி கண்டினியூ பைக்குள்ளே போகிறான் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா கோல்டுடைய மூவ் இன்னும் அக்ரெசிவாக இருக்கும், சில்வருடைய மூவும் இன்னும் அக்ரெசிவாக இருக்கும். ஸோ இதை பார்த்துக்குங்க. DXYயும் ரெகுலராக பாருங்கள், அதை ட்ரேட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, பட் கோல்டு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த பிரேக் அவுட் லெவல், நம்ம பை பற்றி பெருசாக பேசலாம், செல் சைட் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம்.
ஸோ இது எண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒருவேளை 2370 தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு சின்ன மைனர் சப்போர்ட் லெவல். அந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷனுக்குள்ளே வருவோம். திருப்பி 2270 அந்த லெவல் வந்துடுவோம். திருப்பி 2260 பிரேக் ஆகி க்ளோஸ் பண்ணுது. ரிஜெக்ஷன் ஆகாமல் மார்க்கெட் கிளியர் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு கோல்டு ஒரு நல்ல ட்ரெண்ட், ஒரு செல் ட்ரெண்டுக்குள்ளே போக சான்சஸ் வந்து ஹையராக இருக்கும். ஸோ கோல்டு ரிலேட்டடில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் பை செல் தவிர்த்து டெக்னிக்கலாக சம் டவுட் இருக்குது, இல்லை நான் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அந்த அக்கௌண்ட்ஸில் எனக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்குது, நான் கேட்கணும், உங்கள்கிட்ட ஒரு டவுட்ஸ் கேட்கணும் அப்படிங்கிறவங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மட்டும் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஏதாவது அனுப்புறதுன்னா அனுப்பிச்சிட்டு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய 2 சப்போர்ட்டுக்கு இங்கே மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இது ஒரு மல்டி சப்போர்ட் லெவல். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம், ஸ்ட்ராங்காக மல்டி ரிஜெக்ஷன் பாட்டமை ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். இது ஒன்று. இது வந்து நமக்கு எக்ஸ்பான்ஷன் மோடாகவும் நமக்கு வருது ஒரு பக்கம். ஸோ லாஸ்ட் வீக்கில் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே டக்குன்னு போனால் கூட நமக்கு வந்து பை சோர்ஸ் தான் மார்க்கெட்டில் இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டான். அதுவுமே இந்த டாப்ஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்த எக்ஸ்பான்ஷனை நான் திருப்பி வரைஞ்சி காட்டுறேன். ஓகேங்களா, இதான் எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதை இப்படி வச்சிங்கன்னா இது ஃப்ளாட்டாகவும் இருக்கும், ரெக்டாங்கிளாகவும் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் இந்த மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக்கே நடந்தால் கூட ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக இல்லை. இந்த மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக வந்துட்டு திருப்பி டேக் ஆஃப் ஆக முடியலனா ஃபால் ரைஸ் ஃபால் ரைஸ் அண்ட் தென் இன்னொரு ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் 84 தாண்டுற வரைக்கும், இந்த ரைட் ஷோல்டர் பிரேக் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட், செல் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா, இப்போ நடக்கிறது ஒரு கரெக்ஷன் பையாக இருக்கும். மேலே வந்து ஒரு 81லேருந்து 82க்குள்ளே மார்க்கெட் திரும்பினால் நம்ம தாராளமாக செல் ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும். நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டருக்கான ரீடெஸ்ட் பாயிண்டாகவும் அமையும் 81 அப்படிங்கிறது. ஸோ இந்த 81க்கு வர வரைக்கும் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1.5 பாயிண்ட் மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் செல் ட்ரை பண்ணலாம். அந்த செல் எடுத்தோம் அப்படின்னோம்னா கீழே இருக்கக்கூடிய இந்த மல்டி பாட்டம்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்து 74 லெவல் வரைக்கும் ப்ரைஸ் கீழே வரலாம். 68 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் ஹையராக இருக்குது. அங்கே ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்குது. அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி பை ஆகிறதுக்கான பாசிபிளும் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு கரெக்ஷன் செல் தான். இந்த வீக் ஃபுல்லாக மார்க்கெட் வந்து அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஒபாக்கோடைய மீட் கூட இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒபாக் மீட்டில் இந்த மார்க்கெட் திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். ஸோ மேலே இன்னும் கொஞ்சம் போக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செல் ட்ரை பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த ரேஞ்ச் மார்க்கெட் விட்டு வெளியில் போகணும், அவ்வளோதாங்க. இந்த மல்டி ரேஞ்ச் மார்க்கெட்டை விட்டு ப்ரைஸ் வந்து வெளியில் போகணும். ஸோ ஏதோ ஒரு சைட் போனால், மேலே போனால் நம்ம ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்த்து செல் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இங்கே நமக்கு ஒரு பிக் பேட்டர்ன் மார்க்கெட்டில் ஹோல்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் திரும்பிச்சு அப்படின்னா கீழே வரும். அந்த முறை இந்த மார்க்கெட் இந்த சப்போர்ட் லெவலெல்லாம் உடச்சிட்டு கீழே போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஒருவேளை ப்ரைஸ் டைரெக்டாக கீழே வந்து பிரேக் ஆனால் ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி செல்குள்ளே போயிடலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இங்கேயும் செல் தான் ட்ரை பண்ண போகிறோம், இங்கேயும் செல் தான் ட்ரை பண்ண போகிறோம். செல் எடுக்கிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ 74 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு பாசிபிள் இருக்கும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம்னா ஒரு வீக் ஃப்ரேமை பார்த்துக்கலாம். ஸோ வீக் ஃப்ரேமை பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் இங்கே இருக்கக்கூடிய இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் வந்து இப்போ மீட் ஆகி நின்றுட்டுருக்கு. ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நல்ல புல்லிஷ். கோல்டை விட பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஹைக்கு மார்க்கெட் புஷ் பண்ணி மேலே போயிட்டுருக்கான். ஸோ ஒரு 4 ஹவர்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மூலம் தான் இருக்கும். ஸோ இது பிரேக் பண்ணி தான் நம்ம செல் போயிருக்கலாம். பட் ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு திருப்பி பையில் தான் மார்க்கெட் இருக்குது. நமக்கு தெரிஞ்சு இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே சில்வருக்கான மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. கண்டிப்பாக இந்த மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா மண்டே ஆர் டியூஸ்டேக்குள்ளே மார்க்கெட்டில் ஒரு சின்ன எப்படி ஒரு மூவ்மெண்ட் மார்க்கெட் கொடுப்பான். ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டில் ஒரு செல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். இதுவுமே ஒரு கரெக்ஷன் செல் தான், ட்ரெண்டிங் செல் கிடையாது. இதோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு 28லேருந்து 27.50 வரைக்கும் வைக்கலாம். இப்போ செல் பண்ண சொல்லலை.
ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் மண்டே ஆர் டியூஸ்டேல நமக்கு கண்டிப்பாக ஒரு ஃபார்மேஷன் கிடைக்கும். செல் ஃபார்மேஷன் இன்னும் கூட கொஞ்சம் மேலே புஷ் பண்ணுறோம். 32.50 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அங்கே தான் நமக்கு இன்னும் டாப் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ் எட்ஜ் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 32.50 வரைக்கும் கூட போகலாம். இன்னும் ஒரு 31.5ல இருக்குது. ப்ரைஸ் கிட்டத்தட்ட 32.5 வரைக்கும் போயிட்டு கூட மார்க்கெட் திரும்பலாம். இல்லை இந்த இடத்துலயே மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆகி இந்த கேப்பில் திரும்பினால் ஒரு நல்ல செல்லிங் சான்சஸ் இருக்கும். அந்த செல்லிங் சான்ஸ் எடுத்தோம் அப்படின்னம்னா கீழே 28லேருந்து 27.50 வரைக்கும் சில்வர் ட்ராப் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஆனால் ட்ரெண்ட் பை தான். இப்போ நான் சொல்ற இந்த செல் எல்லாமே கோல்டில் எடுக்கக்கூடிய செல் அண்ட் சில்வரில் எடுக்கக்கூடிய செல் அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்ஷன் செல் மட்டும்தான். ஹெவியான அந்த சப்போர்ட் மோட மார்க்கெட் உடைக்கிற வரைக்கும் மார்க்கெட் வில் பி இன் ரேலி. ஸோ எங்கெல்லாம் வந்து ஒரு முறை ஒரு சப்போர்ட் கூட உடையல, ஒரு சப்போர்ட்டாவது உடைந்தால்தான் நம்ம கோல்டு சில்வரில் செல்குள்ளே போக முடியும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. செல் எடுத்து பார்க்கலாம். ஏன் செல் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன செல்ஸ் எடுக்கும்போது அந்த ட்ராப் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் லெக்குள்ளேயே இருப்போம். ஸோ அதை ட்ரையல் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய டார்கெட் பார்க்கறதுக்காக அங்கங்கே சின்ன சின்ன ஸ்டாப் லாஸில் செல் எடுக்க ட்ரை பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோல்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ.